வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஈஸியா செய்யலாம் தின்னான ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதோட அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இதோட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்ல லூஸான பேட்டரா கரைச்சிக்கலாம். மாவு சூப்பராக கரைச்சாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததா பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு டிராப் ஆயில் விடுங்க. இதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு பிரஷ் யூஸ் பண்ணி இந்த மாவை அந்த பேன்ல தேய்க்க போறோம். இதுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் பிரஷ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் பெரிய சைஸ் பிரஷ் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணுறதால நல்ல தின்னான ஷீட்டாக இது வரும். அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ஷேப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரோல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா ரெக்டாங்கிளாக ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக அதுவே வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் இதை நீங்கள் புல் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இதோ நம்மளோட ஷீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷீட் செய்யறதுக்கு நீங்க மோஸ்ட்லி எந்த பேன்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா கரண்டி கூட தேவையில்லை. அதை ஓரம் அப்படியே விட்டுட்டு வரும். அப்பவே நீங்க புல் பண்ணி ஈஸியா வெளியெடுத்துடலாம். இந்த ஷீட்ஸ் எல்லாம் நல்லா ஆறுனதும் யூஸ் பண்ணுங்க. ஆறுனதும் இதுல ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இது நல்லா தின்னா இருக்கிறதால செம்ம கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். இதோ நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.